முதல்வர் அவர்கள் வெளிநாடு சென்றாலும் சரி, வெளிநாடு முதலீடு இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, இது விஷயமா வந்து வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 17வது பாயிண்ட்டுக்கு நம்ம 2 தடவை இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் போனாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் போனாலும் சரி, போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு வராங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசு, அதாவது கோயில் நிலங்களை வந்து கையகப்படுத்திட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த கையகப்படுத்தின அனைத்து இடங்களும் வந்து யார் இது வரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தா, இது ரிலேட்டடாக என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, யார் யாரெல்லாம் இந்த ஆக்கிரமிப்பு பின்னாடி இருக்காங்க, எவ்வளோ வருமானம் வந்துச்சு, இப்படின்ற எல்லா விஷயத்தையும் வெள்ளை அறிக்கையாக கேட்குறாங்க. மாணவர்களுக்கு முக்கியமாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் லேப்டாப்புக்கு பதிலாக டேப்லெட்டும் 10 GB டேட்டாவும் மாதம் தரப்படும், மாதம் 10 GB டேட்டாவும் ஒரு முறை டேபும் தரப்படும் சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க. நேரு அவர்கள் வந்து 98% வந்து வேலை சென்னை முழுவதும் உள்ள அனைத்து ட்ரைனேஜ் ஆகட்டும், மழைநீர் சேகரிப்பு ஆகட்டும், சாம் வாட்டர் பிரச்சனை எல்லாமே சீர் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, அவங்களோட புரிதலுக்காக நான் சிஎம் தொகுதிக்கே கூப்பிட்டு போகிறேன் ஐயா. சரி, என் சொந்தக்கார பையனுக்கு வந்து கல்வி கடன் ரத்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்காக தாராளமாக போடலான்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இதே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னார் அதை ரத்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னாரு. ஸோ வாக்குறுதியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட். உலகெங்கும் இருக்கும் மூவர்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த வாரம் எல்ஐசி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்ஐசி அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து ஹிந்தியில் மட்டும் தான் இருந்தது. இதன் ரீதியாக வந்து நுழைவாயில் கூட லாகின் பண்ணுறதுக்கோ இல்லை லாங்குவேஜ் சேஞ்சுக்கோ எந்த ஆப்ஷன் போனாலும் ஹிந்தியில் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வந்து இது விஷயமாக வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த எல்ஐசி சார்ந்த டிபார்ட்மெண்ட்டும் 24 hours டைமில் இது வந்து சேஞ்சஸ் பண்ணாங்க. அது சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. அந்த பூகம்பத்துக்கு இன்னும் வரைக்கும் எந்த ஒரு கான்க்ரீட் ரிசல்ட் எதுவும் வரல. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏனென்றால் இந்த விஷயமா யாரும் பேசப்படலை. ஏன் பேசப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டு, ஜார்க்கண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டு, ஒவ்வொரு மாநிலம் வாரியான பை எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஸோ இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அந்த விஷயத்தை மறந்துட்டாங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் மறதி என்பது மனிதன் ஒவ்வொருக்கும் இயல்பான ஒரு விஷயமாக போச்சு. இந்த இயல்பான விஷயத்தில் அந்த எல்ஐசி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அந்த ஒரு வெப்சைட் ரிலேட்டடாக நடந்தது மிகப்பெரிய தவறு. அதில் மாற்று கருத்து இல்லை. மூவர்ணம் சார்பாக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை வந்து உடனடியாக நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த பிஜேபி என்ற கட்சி வந்து திமுக ஆளும் மாநிலத்தில், தமிழகத்தில் ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேள்வியில் 50 கேள்வி. அந்த கேள்வியை பற்றி டீட்டெயிலாக நான் மக்களுக்கு புரிதலுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க. இரண்டாவது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா, அன்கண்ட்ரோல்ட் ட்ரக் மேனஸ் கனெக்ஷன் ஆஃப் ட்ரக் கிங் பின் ஜாஃபர் சாதிக் வித் ஃபேமிலி அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த போதை கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம் என்று தமிழகத்தை ஆடிட்டுருக்கு. இதை வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. மூணாவது கேள்வி, அரெஸ்டிங் தி ப்ரிப்பரேட்டர்ஸ் ஆஃப் வேங்கவேல் இன்சிடென்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேங்கவேல் இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும் போது இன்னி வரைக்கும் அதுக்கான ஒரு கான்க்ரீட் சொல்யூஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேங்கவேல் இன்சிடென்ட் எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம். அந்த குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலைந்த விஷயம், இன்னி வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன். அங்கே கண்டிப்பாக வந்து ஜாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து தலைவிரித்து ஆடப்போகுதுன்ற ஒரே ரீசனுக்காக வந்து ஆளுங்கட்சி அந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஞ்சம் பூசி மொழுகுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சரி, பத்திரிகையாளரும் சரி, எல்லோரும் பேசிகிட்டு ஒவ்வொரு மீடியாக்களில் பேசிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த ஒரு விஷயம் இன்னும் வந்து சொல்யூஷன் கிடைக்காமல் இருக்கின்ற விஷயத்தை வந்து பிஜேபி சார்ந்த நபர்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசிங் த போலீஸ் அஸ் எ விங் ஆஃப் டிஎம்கே டு சப்ரஸ் த வாய்ஸ் ஆஃப் டிசன்ட் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் காவல்துறை கையில் வைத்துக்கொண்டு சாமானியன் குரலை வந்து அடக்குவதாக வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம், க்ளோசிங் டாஸ்மாக் ஷாப் விச் இஸ் த பிகஸ்ட் ரீசன் ஃபார் விடோ உமன் இன் தமிழ்நாடு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த டாஸ்மாக் விஷயமாக வந்து நம்ம மூவர்ணம் சேனலில் தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நான் பல்வேறு ஊடகங்களிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, டிவி சேனலும் சரி பேசியிருக்கேன். ஸோ இந்த டாஸ்மாக் என்ற விஷயம் வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. இதனால் இளம் விதவைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகி கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். டாஸ்மார்க்னால திருமதி கனிமொழி வந்து போன
அதிமுக ஆட்சியில் என்னெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கனிமொழி அவர்கள் இப்போ எங்கே இருக்கிறார்கள் என்ற இந்த விஷயத்துக்காக எங்கே இருக்கிறார்கள் தேடும்படியான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. அந்த பாயிண்ட்டு தான் பிஜேபியை வந்து இந்த 5th பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஆக்ஷன் பிளான் டு சேவ் ஸ்டேட் PSUs லைக் டான்ஜெட்கோ, ஆவன், TNSTC தட் ஆர் இன் டீப் லாஸ். ஸோ 6வது ஒரு முக்கியமான விஷயம், ஏனென்றால் இன்று தமிழகத்தில் EB துறை ஆகட்டும், ஆவின் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. நம்ம தெளிவாக சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய பேருக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்குது. அதிமுக காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய பேர் செட்டில்மெண்ட் ஆகாது. ஆனால் திமுக இந்த விஷயத்தில் கொஞ்சம் பாராட்டும். ஏனென்றால் அதிமுக நிலுவையில் வச்ச நிறைய பேருக்கு வந்து இவங்க கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 to 250 மெம்பர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க, அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆவின் அகல பாதாளத்தில் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை பதிவு செய்து ஆக வேண்டும். EB கட்டணம் 3 முறை விலை ஏற்றினாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் EB டிபார்ட்மெண்ட் லாஸில் போயிட்டுருக்கு என்பதை பதிவு செஞ்சாகணும். இந்த 7வது கொஸ்டின் தான் வந்து ரொம்ப அலார்மிங்கான கொஸ்டின். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பாமரனும் ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் இந்த பிஜேபி கொடுத்த 50 கொஸ்டினில் இந்த 7வது கொஸ்டின் ரொம்ப பார்க்கும்படியாக இருக்குது. ஏனென்றால் 8 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடு அரசு சென்று கொண்டிருக்கிறது. இது திராவிட மாடல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. உண்மையிலே இந்த 7வது பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். 8வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கப்படும் என்று வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி 9வதாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மாதம் வந்து கணக்கெடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி 3 மாதம் ஒரு தடவை வந்தது, அதுக்கப்புறம் 2 மாதங்களுக்கு ஒரு தடவை. இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது சொன்ன ஒரு விஷயம், ப்ராமிஸ் பண்ண விஷயம், மாதம் கணக்கெடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த விஷயம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலையேற்றம். முக்கியமாக வந்து ஆவின் பாலாகட்டும், இதர பொருட்களாகட்டும், இதோட விலையேற்றம் வந்து மக்களுக்கு பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆவினாகட்டும், பருப்பாகட்டும், எண்ணெய் ஆகட்டும், இன்றைக்கி தமிழகத்தில் விற்கக்கூடிய செங்கல் ஆகட்டும், மண்ணாகட்டும், ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அதிக விலையேற்றம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கான ஆக்ஷன் பிளான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்க்ரீஸ் கார்பரேஷன் டேக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், டாரிஃப், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ரெவன்யூ ஸ்டாம்ப் டியூட்டிஸ். கரெக்ட். ஸோ 11வது பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். கார்பரேஷன் டேக்ஸ் விலையேற்றினது, EB விலையேற்றினது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ரெவன்யூ ஸ்டாம்ப், இந்த 4 விஷயம் வந்து தமிழ்நாட்டில் அதுவும் கடந்த 3 ஆண்டுகளாக வந்து அதிக விலையேற்றம் என்பதை பதிவு செஞ்சுருக்காங்க. 12வது பாயிண்ட் ரிசால்விங் தி ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் அக்ராஸ் தி மேஜர் சிட்டிஸ் இன் தமிழ்நாடு. தமிழகம் முழுவதும் இருக்க இடங்களில் மழைநீர் தேங்காத மண்ணும் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்மையிலே சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரங்க கேட்டிருக்காங்க. 13வது கொஸ்டின் என்ஷூரிங் த சேஃப்டி ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் உள்ள அனைத்து டாக்டர்களுக்கும் செவிலியர்களுக்கும் முழு பாதுகாப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. 14வது ஃபைலிங் ஆஃப் 3.5 lakh கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸ் ஆஸ் ப்ராமிஸ்ட். எஸ். 14வது பாயிண்ட் ரொம்ப வேல்யூவான பாயிண்ட். ஏனென்றால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் அரசு வேலைகள் வந்து இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. இது எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ ஃபில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. 15வது கேள்வி ஃபைலிங் அப் 2500 + டாக்டர்ஸ் வேகன்சிஸ் இன் ஹாஸ்பிட்டல். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சுமார் 2500 டாக்டருக்கு மேலே தேவை இருக்குது. அந்த வேக்கன்சிஸ்லாம் எப்போ ஃபில் பண்ண போகிறீங்கன்ற பாயிண்ட் ரொம்ப 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 நாட்டுக்கு, தமிழகத்துக்கு தேவையான ஒரு பாயிண்ட். 15th பாயிண்ட். 16th ஃபைலிங் அப் 7000 + ப்ரொஃபஸர் வேகன்சிஸ் இன் தமிழ்நாடு. அதேபோல் அரசு கல்லூரியில் உள்ள 7000 சொச்சம் ப்ரொஃபஸர்ஸ் ஃபில் பண்ணாமல் இருக்குது. அது எப்போ ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒயிட் பேப்பர் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஃபாரின் ஹாலிடேஸ் அண்டர்டேக்கன் பை தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஸோ 17வது பாயிண்ட். இந்த 17வது பாயிண்ட்டை பொறுத்து நம்ம ஆல்ரெடி 2 மாதங்கள் முன்பும் சரி, 4 மாதங்கள் முன்பும் சரி இந்த விஷயத்தை நம்ம வலியுறுத்தி வந்துகிட்டே இருக்கோம். ஏனென்றால் முதல்வர் அவர்கள் வெளிநாடு சென்றாலும் சரி, வெளிநாடு முதலீடு இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, இது விஷயமா வந்து வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 17வது பாயிண்ட்டுக்கு நம்ம 2 தடவை இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் போனாலும் சரி, இல்லை பேட்டி தான் கொடுக்குறாங்களே தவிர அது வெள்ளை அறிக்கையாக இன்னும் வரைக்கும் கொடுத்த பாடலை. அது வெள்ளை அறிக்கையாக வேணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து பிஜேபி சொல்கிறாங்க, நம்ம பிஜேபி சார்ந்தவங்களாக கிடையாது. நம்ம தெளிவாக இருக்கும், நம்ம நடுநிலை. எந்த ஒரு விஷயமும் அரசாங்கத்துக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். நல்ல விஷயம் செஞ்சால் முதலாளாக நாங்கள் பாராட்டுவோம். அதுதான் எங்களுடைய பூரணத்தோட கோரிக்கை.
ஒயிட் பேப்பர் ஆஃப் தி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ஸ் ஹேப்பன்ட் இன் ஜனவரி 2024. 18வது பாயிண்ட் அதே தான் வைக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி 17வது பாயிண்ட். 18வது பாயிண்ட்டில் என்ன பண்ணும், குளோபல் இன்வெஸ்டர் மீட் ஒன்று நடந்தது. ஸோ கிட்டத்தட்ட 2 தடவை நடந்தது. நம்ம எடப்பாடியார் காலத்திலையும் நடந்தது, ஸ்டாலின் அவர்கள் காலத்திலையும் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 மீட்டிங்களுக்கும் வந்து ஒயிட் பேப்பர் முக்கியமாக இவங்க கேட்குறது, ஜனவரி அன்னைக்கு நடந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டோட நடந்தோட வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வேத்துக்க வேண்டிய விஷயம். அதேபோல் 19வது ஒயிட் பேப்பர் ஆன் இந்து டெம்பிள் லேண்ட் கிளைம் டு பி ரிட்டையர்ட் பை TNHRC including the details of action taken on those who grabbed the land. இது ஒரு வேலிடான பாயிண்ட். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அறநிலைத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசு, அதாவது கோயில் நிலங்களை வந்து கையகப்படுத்திட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த கையகப்படுத்தின அனைத்து இடங்களும் வந்து யார் இது வரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தா, இது ரிலேட்டடாக என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, யார் யாரெல்லாம் இந்த ஆக்கிரமிப்பு பின்னாடி இருக்காங்க, எவ்வளோ வருமானம் வந்துச்சு, இப்படின்ற எல்லா விஷயத்தையும் வெள்ளை அறிக்கையாக கேட்குறாங்க. இன்று வரை இந்த 19வது பாயிண்ட்டுக்கு இன்று வரை பதில் வராமல் இருக்கிறது. இந்து அறநிலைத்துறை சார்ந்த அமைச்சர் அவர்கள் இதுக்கு பதிலளிப்பார் என்று நம்புகிறோம். 20வது பாயிண்ட், ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கமிட்டி ஃபார்ம்டு 3 years ago. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அது இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ற விஷயத்தை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 21வது டிட்ராய்டிங் ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ தமிழகத்தில் அரசு சார்ந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லாமல் அரசு ஹாஸ்டல் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கே போதுமான அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னி வரைக்கும் வந்து பெரும்பாலான இடத்துல உணவு அவ்வப்போது வந்து பிரச்சனைகள் வரும்போது சீர் செய்யறாங்க, அதில் மாற்று கருத்தில். ஆனாலும் அந்த முக்கியமாக வந்து நிறைய SC ST பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கான ஒரு ஹாஸ்டலில் நாங்களே பார்த்துருக்கோம். அந்த இடத்துல இன்னமும் கூட நிறைய விஷயங்கள் சார்ட் அவுட் ஆகாமல் இருக்குது. அந்த விஷயங்களை தான் இவங்க மீன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 21வது பாயிண்டில் தயவுசெய்து அரசு இந்த விஷயத்தை தயவு கூர்ந்து கொஞ்சம் பார்த்துனா நல்லாயிருக்கும். 22வது பாயிண்ட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஹெட்மாஸ்டர்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஸோ நிறைய பள்ளிக்கூடங்களில் டீச்சர்ஸ் ஹெட்மாஸ்டர்ஸ் வந்து இன்னும் அப்பாயிண்ட் ஆகாமல் இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கோம் தமிழகத்தில், சென்னையிலே நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ் சொல்கிறதா நம்ம கண் கூட காதுபட கேட்டுட்ருக்கோம். அப்படி யாராச்சும் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்ந்தவங்க ஏதாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து எங்களை ரீச் பண்ணுங்கள். எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் எங்கே டீச்சர்ஸ் கம்மியாக இருக்குன்னு நாங்களே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம், ப்ரூஃபோடு காமிக்க முடியும். 23வது லேக் ஆஃப் ஃபண்டிங் இன் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். எஸ், 23வது பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலேஜ், யூனிவர்சிட்டிஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டவர்களாம் வந்து ஸ்கீமில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் சீட்டு, மெடிக்கல் சீட்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் காலேஜஸ். அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ப்ரைவேட் காலேஜுக்காகட்டும் கவர்மெண்ட் காலேஜுக்காகட்டும் ஒரு ஃபண்டு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் ஆகணும். அந்த ஃபண்டு இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. மேபி அந்த விஷயத்தை தான் இவங்க மீட் பண்ண வராங்கன்னு நான் நினைக்கிறேன். 23வது பாயிண்ட்டாக. 24 ப்ரொவைடிங் 10 GB டேட்டா அண்ட் டேப்லெட்ஸ் டு கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் இன்ஸ்டெட் ஆஃப் லேப்டாப்ஸ் as promised. ஓகே, 24வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் அந்த பீரியட்லேயும் சரி, அதிமுக பீரியட்லையும் சரி, மாணவர்களுக்கு முக்கியமாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் லேப்டாப்புக்கு பதிலாக டேப்லெட்டும் 10 GB டேட்டாவும் மாதம் தரப்படும், மாதம் 10 GB டேட்டாவும் ஒரு முறை டேபும் தரப்படும் சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க. அது பண்ணிட்டீங்களா அப்படின்ற வார்த்தை கேட்டிருக்காங்க. 25வது கேள்வி, வேவிங் ஆஃப் கிராஜுவேட் லோன்ஸ் ஃபார் தி யூத் as promised. எஸ், இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமாக மாணவர்களோட பெற்றோர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பிஜேபி தரப்புலேருந்து இந்த ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பிஜேபிக்கு பாராட்டி ஆகும். ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த ஒரு முக்கியமான இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இந்த ஒரு விஷயம் பெரும்பாலும் பேசப்பட்டது. ஏனென்றால் அதாவது கல்விக்கடன் பொறுத்த வரைக்கும் ரத்து செய்யப்படும் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணாங்க. அது பேசிஸில் தான் 18 வயசு, அந்த 18 வயசுக்கு வந்த பசங்க, 19 வயசு பசங்க எல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களோட பெற்றவங்க உட்பட, பரவாயில்லடா இவனுக்காக இன்ஜினியரிங் சீட் வாங்கணும், மெடிக்கல் சீட் வாங்கணும், அந்த கடன் ரத்து பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஓட்டு போட்டதாக நம்ம காது போட இல்லை கண் கூட பார்த்த விஷயம். இளைஞர்களும் சரி, அந்த இளைஞரோட பெற்றோர்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி என் சொந்தக்கார பையனுக்கு வந்து கல்வி கடன் ரத்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்காக தாராளமாக போடலான்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இதே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், கரெக்ட் மீ ஃபேவர் ராங், ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னார் அதை ரத்து பண்ணதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னாரு. ஸோ வாக்குறுதியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள் கழித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த 25வது பாயிண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 26வது பாயிண்ட், ப்ரொவைடிங் ₹1000 honorarium to ஜல்லிக்கட்டு புல் ஓனர்ஸ் as promised. ஸோ ஜல்லிக்கட்டு நம்மளாம் தெரியும், வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் நேரத்தில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும். பொங்கல் மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக பிப்ரவரி வரைக்கும் கூட சில நேரங்கள் நடக்கும். நல்ல விஷயம், ஏன்னா நம்மளோட பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தை அதுக்காகவே ஜல்லிக்கட்டு காலை வச்சுருக்கோம். அத்தனை பேருக்கும் வந்து
அதுக்கு ஜல்லிக்கட்டுக்காக ட்ரெயின் பண்ணக்கூடிய காளைக்கு வந்து 1000 ரூபாய் வந்து தரப்படும்ன்ற வார்த்தை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் தரப்படாமல் இருக்கின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 27வது கேள்வி, ஸ்டேட்டஸ் ஆஃப் தி 4000 crore ஸ்பெண்ட் ஃபார் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் இன் சென்னை. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த 27வது பாயிண்ட் வந்து நம்ம பழைய விஷயம் என்றாலும் கூட திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்று வரை அடியேன் பத்திரிகையிலும் சரி, ஊடகங்களிலும் சரி, டிவி சேனலும் சரி, நிறைய இடத்துல இது விஷயம் நான் பேசிட்டேன். ஏனென்றால் 4000 கோடி ரூபாய் செலவு செய்து சென்னையில் இருக்க அனைத்து மழை தேங்கும் இடமாகட்டும், ட்ரைனேஜ் ஆகட்டும், எல்லாரும் வந்து எல்லாத்தையும் சீர் செஞ்சிட்டோம் அப்படின்ற வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு இவங்க கேட்டிருக்காங்க. நேற்று நம்ம இப்போ இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்து 16 மணி நேரம் முன்னாடி நேரு அவர்கள் வந்து 98% வந்து வேலையை சென்னை முழுவதும் உள்ள அனைத்து ட்ரைனேஜ் ஆகட்டும், மழைநீர் சேகரிப்பு ஆகட்டும், ஸ்டாம் வாட்டர் பிரச்சனை எல்லாமே சீர் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, உங்களோட புரிதலுக்காக நான் சிஎம் தொகுதிக்கே கூப்பிட்டு போகிறேன். ஐயா, மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களே, நீங்கள் தயவுசெய்து ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் நேரத்தை சொல்லுங்கள். நான் அடியேன் உங்கள் இடத்துக்கு வரேன். உங்கள் வண்டியில், என்னோடய வண்டியில் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து நான் சிஎம் தொகுதியில் காமிக்கிறேன். ஐயா, வேறு எந்த தொகுதியும் வேணாம், சிஎம் தொகுதியிலே காமிக்கிறேன் எந்த லெவல் சீராயிருக்குன்னு சொல்லிட்டு. சிஎம் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்க மிச்சம் ஒரு 3 தொகுதியை நான் காமிக்கிறேங்க ஐயா. 98% நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. சத்தியமாக 98% ஆகலைங்க ஐயா. 40%, 50% ஆகியிருந்தால் பெரிய விஷயம் ஐயா. நீங்கள் பொது மேடையில் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறது எந்த போய் ஏற்றுப்படியாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி நான் காலையில் வரும்போது இந்த ஷூட்டுக்கு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்னாடி கூட வில்லிவாக்கம்ன்ற பகுதியில் நான் பார்க்குறேன். தோணுன மாதிரி தான் ஐயா இருக்குது. அங்கே மழைநீர் தண்ணி வடிகால் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக பண்ணலன்றதை நான் ப்ரூஃபோட உங்களுக்கு சப்போஸ் நேரடியாக வரோம்னா வீடியோ ப்ரூஃப் வேணால் வீடியோ ப்ரூஃப் காமிக்க முடியுங்க ஐயா. இந்த மாதிரி வில்லிவாக்கம் மட்டும் இல்லை, மாதாவரத்தில் காமிக்க முடியும், கொளத்தூரில் காமிக்க முடியும், அண்ணாநகரில் காமிக்க முடியும், அரும்பாக்கத்தில் காமிக்க முடியும், டவுட்டனில் காமிக்க முடியும். நம்ம சேகர் பாபு ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவர் வீடை சுற்றி ஒரு 10 தெரு மட்டும் நல்லா இருக்குங்க ஐயா. அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய மிச்சம் அனைத்து தெருவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தயவுசெய்து அவர் காரில் ட்ராவல் பண்ணி தான் அது ரூட்டில் தான் வர்றார். அவரே கேட்டு பார்த்தாலே தெளிவாக சொல்லுவாருங்க ஐயா. இந்த ஒரு விஷயம் வந்து 4000 கோடி செலவில் எல்லாத்தையும் சுத்திகரிச்சோன்னு சொன்னதுக்கான ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த 27வது கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 28வது கொஸ்டின், மானிட்டரி அசிஸ்டன்ஸ் ஆஃப் 60,008 grams கோல்ட் டு தி டாட்டர்ஸ் ஆஃப் விடோட் மதர்ஸ். இது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் ஜெயலலிதா பீரியட்லையும் சரி, எடப்பாடியார் பீரியட்லையும் சரி, அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் விதவை பெண்ணோட குழந்தையாகட்டும், கிட்டத்தட்ட தாலிக்கு தங்கம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்காக நிறைய பேர் மக்கள் ஓட்டு போட்டாங்க, அதில் மாற்றுக்கருத்தில். அதை வந்து தாலிக்கு தங்கம்ன்ற விஷயத்த கான்செப்ட் தான் கொஞ்சம் நீங்கள் தழுவி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 8 கிராம் தங்கமும் 60,000 கேஷும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி கேட்குறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் கொடுக்கலன்றது ப்ரூவ் ஆகுதுங்க ஐயா. 29வது பாயிண்ட், ரெஜுனேஷன் ஆஃப் லேக்ஸ் வித் 10,000 crores அக்ராஸ் தமிழ்நாடு ஆஸ் ப்ராமிஸ். எஸ். ஸோ தமிழ்நாடை சுற்றி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருந்தது. ஸோ அந்த ஏரியெல்லாம் வந்து தூர்வார செய்யப்படும், அதுக்காக 10,000 கோடி அலாட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. அது உண்மையிலே அது ப்ராமிஸ் படி நடந்ததா அப்படின்ற வார்த்தை 29வது கேள்வியை வச்சுருக்காங்க. 30வது கேள்வி, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தது போல் பழைய பென்ஷன் திட்டம் அரசு அதிகாரிகளுக்கு எப்போதிருந்து கிடைக்கும் அப்படின்ற வார்த்தை கேட்டிருக்காங்க. ஸோ இது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பது ஒரு அமைச்சர் சொல்வதாக நான் கேள்விப்பட்டுள்ளேன். இதற்கான பதில் அரசிடமிருந்து வந்தால் நன்றாக இருக்கும். 31வது கேள்வி, பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 4 ரூபாயும் குறைக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்திருந்தீர்கள். அது எந்த நிலைமையில் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நியாயமான கேள்வி. 31வது. 32வது, ஃபார்மிங் ஆஃப் நியூ யூனிவர்சிட்டிஸ் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் காஞ்சிபுரம், ஈரோடு எக்ஸெட்ரா as promised. எஸ், அரசு வாக்குறுதி கொடுத்தது போல். ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அந்த பெல்ட், ஈரோடு, விழுப்புரம், திண்டிவனம், இந்த பெல்ட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து கல்லூரிகளுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா லிமிடெட் சீட் தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ். ப்ரைவேட் காலேஜ் போனால் அந்த லெவல் அஃபோர்ட் பண்ணுற லெவல் பணம் எல்லார்ட்டையும் எல்லா குடும்பத்துலையும் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. 100ல் 2%லேருந்து 4% தான் அஃபோர்ட் பண்ண முடியும் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு. ஸோ மிச்சம் இருக்க 90லேருந்து 95% வந்து மக்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜை நோக்கி தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து கூட அப்ளை பண்ணி தான் வெயிட் பண்ணி போய் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழலில் நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தீங்க காஞ்சிபுரத்தில், ஈரோடு. அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெகுலரைசேஷன் ஆஃப் நர்சஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. செவிலியர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வந்து செவிலியர்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப உத்தரவாதம் கொடுத்து தான் நிறைய பேர் எடுத்தாங்க. கொரோனா காலத்தில் வேலை செஞ்சாங்க, அத்தனை பேர் கன்ஃபார்ம் பண்ணுற வாக்குறுதிகள்லாம் நிறைய வந்தது. அது எல்லாமே இன்னி வரைக்கும் வந்து பிரச்சனையில் தான் இருக்குது. அவ்வப்போது செவிலியர்களாகட்டும், சத்துணவு ஊழியர்களாகட்டும் அவ்வப்போது இது விஷயமாக வந்து போராட்டம் அங்கங்கே பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது இன்று வரை அது ரெகுலரைசேஷன் அப்படின்னா இன்னும் அது வரைமுறை பண்ண விடவில்லை என்று
தெளிவாக நமக்கு தெரிந்த விஷயம். அந்த விஷயத்தை தான் வந்து 33வது பாயிண்டாக வச்சுருக்காங்க. 34வது கேள்வி, கான்ஸ்டன்ட் இக்னோரிங் ஆஃப் தி வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சதர்ன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டை இரண்டாக பிரித்து சதர்ன் சைடு வந்து எந்த முன்னேற்றத்துக்காகவும் சரி, எந்த வகையான வளர்ச்சி இல்லாத ஒரு அரை மாநிலமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற ஒரு பதிவை வந்து அடியானுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து திமுகவில் இருக்க அமைச்சரவையில் இருக்க திமுக இப்போ அமைச்சராக இருக்க சில நண்பர்கள் வந்து அந்த இடத்துல தெளிவாக சவுத் சைடில், அதுவும் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பன் த ஃபோரம் சட்டசபையில் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் காதுபட நல்லா ஞாபகம் இருக்குது. அது வந்து உங்கள் ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு, அது எதாவது ரிசால்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 34வது கேள்வி சவுத் தமிழ்நாடு மக்களுக்கான கேள்வியாக பார்க்கப்படுது. 35வது ரிசால்விங் தி இஷ்யூ ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இன் தமிழ்நாடு. ஸோ 35 பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒரு கஷ்டமான விஷயம், அந்த கழிவு நீர் அதுக்கப்புறம் ரோட்டில் நம்ம போகும்போது வண்டியிலையோ இல்லை கார்லையோ 2 வீலர்லையோ சைக்கிளையோ நடந்து போகும்போது கூட நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட பெரும்பாலும் வந்து குறைஞ்சி போச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்தது, இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்ல முடியாது. முற்றிலுமாக இதுவாகிடுச்சா பார்த்தா கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சஸ்பெண்டில் அடித்து அடைப்பு ஏற்பட்டால் இன்னமும் கையை விட்டு தான் எடுக்கிறாங்க. நிறைய பேர் க்ளவுஸ் போடுவாங்க, ஆனால் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க மட்டும் அவங்க டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளவுஸ்லாம் போட்டு ரொம்ப ப்ரொஃபஷனல் அதிகாரிகள் இல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் கையில் தான் அந்த வந்து கழிவு எடுக்கிறாங்க. இது இந்தியாவோட கொடுமை சொல்கிறத விட சாபக்கேடு என்று சொல்லலாம். ஏனென்றால் மனித கழிவை மற்ற மனிதனோட கழிவை மற்ற மனிதன் எடுப்பது உண்மையிலே கொடுமையான விஷயம். அந்த மாதிரி கொடுமை வந்து நம்ம இந்தியாவில் கண்கூட நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம என்ன தான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க இருப்பாங்க, இதே பிஜேபி சொல்கிறாங்க டிஜிட்டல் இந்தியா, அந்த இந்தியான்றாங்க. இதே நம்ம மாநில அரசு சொல்லுது திராவிட மாடல். எல்லா மாடலும் என்ன இந்தியான்னு கூட சொல்லுங்கள். இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுத்தீங்க 2 அரசும் சேர்ந்து? அசிங்கமாக இருக்குது சார். இன்னும் மனுஷன் அல்றது இதை விட ஒரு கேவலமான விஷயம். நம்மளாம் காலை தூக்கிட்டு இந்த மாடலு அந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறத அபத்தம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். மத்திய மாநில அரசுகள் இனி வரும் காலங்களில் மனித கழிவுகளாகட்டும், அடைந்திருக்க ட்ரைனேஜ் ஆகட்டும் கையில் எடுப்பதை இனி வரும் காலங்களில் அவ்வாறு யாராவது எடுத்தானா அந்த இருக்க ஆஃபீஸரை ஸ்பாட் டெர்மினேஷன் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு இல்லையா? இன்னும் உட்காந்து கையில் எடுத்துகிட்டு உட்காந்து பார்க்குறது அசிங்கமாக இருக்குது. சப்போஸ் இல்லை நாங்கள்லாம் சீர் செஞ்சுட்டோன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தன் மியூசியம் முறுக்கிட்டு சொன்னீங்கன்னா ஐ எம் ரெடி டு ப்ரூவ் யூ தட் யூ ஆர் ராங். முந்தா நாள் கூட நான் பார்த்தேன், சனிக்கிழமை அன்னைக்கு நான் காலையில் ஒரு லொக்கேஷனில் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் மனுஷன் அல்றதை யூனிஃபார்ம் போட்டு, கார்ப்பரேஷன் யூனிஃபார்ம் போட்டு கையால் அல்றதை பார்த்தேன் நான். இதெல்லாம் தேவையானது பார்த்துக்கோங்க. 36 ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிவியூல் ஆஃப் கூவம் அண்ட் பக்கிங்ஹாம் கேனல்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் thousands of crores. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கூவம் ஆகட்டும் பக்கிங்ஹாம் கேனல் ஆகட்டும், இது ரெண்டும் கூவம்ன்றது கிட்டத்தட்ட பழைய படங்களில் நானே பார்த்துருக்கேன். கூவம் நதியில் வந்து போட்டு ஓட்டு போகிற பாடல்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அப்படி ஒரு நதியாக இருந்தது. இன்றைக்கி கூவம்னால எல்லோரும் மூக்க பிடிக்கிற நிலைமைக்கு தான் கடந்த 45 வருஷமாகவே இருக்குது. ஸோ அது சீர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கோடி இத்தனை கோடி அவ்வளோ கோடிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டாங்க. அது உண்மையிலேயே அதோட ஸ்டேட்டஸ் என்ன நான் கேட்கலங்க. இந்த பிஜேபி கொஸ்டின்ஸில் 37வது பாயிண்டில் கேட்டிருக்காங்க. நியாயமான பாயிண்ட்டுங்க இது. 37 அட்ரஸிங் தி நியூமரஸ் இஷ்யூ ஆஃப் ஃபார்மர்ஸ். எஸ், விவசாயிகளுக்கு வந்து எண்ணற்ற ப்ராப்ளங்கள் இருக்குது, அதை அரெஸ்ட் பண்ணுவேன், அதை வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணுவேன். அட் சேம் டைம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கான வழிவகைகள் செய்யப்படும்ன்ற வார்த்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க 37வது பாயிண்டில். 38வது inaugurating an agri university in Madurai to benefit southern Tamil Nadu as promised. Yes. ஸோ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து மதுரையில் வந்து ஓப்பன் பண்ணுறதா வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்களே, அதோட ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலிடான பாயிண்ட். 39வது பேயிங் ஆஃப் தி பெண்டிங் டியூஸ் ஆஃப் சுகர் கேன் ஃபார்மர்ஸ் ஆஸ் ப்ராமிஸ்ட். கரும்பு விவசாயிகளுக்கு வந்து இன்னமும் அவங்க விவசாயம் பண்ணு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, இந்த கரும்பு விவசாயியோட நிலைமை வந்து எவ்வளோ ஒரு அகோரமான நிலைமை என்றால், வருடம் வந்து பொங்கல் அப்போ வந்து இலவசமாக கரும்பு கொடுப்பாங்க. அது எப்படி கொடுத்தாங்க, ஏது கொடுத்தாங்கன்றது அதிமுகவோட பெரிய ஒரு ஆக்ஷன் பிளான். அது சசிகலாவோட பின்னணி இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க தான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் லேண்டை வந்து வச்சு அந்த கரும்பு விவசாயம் பண்ணி எவ்வளோ பயனடைஞ்சாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது அதிமுக காலத்திலும் சரி திமுக காலத்திலும் சரி அந்த கரும்பு விவசாயிகளுக்கு இன்னும் வந்து பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்பது ஒரு பதிவு. அது என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். 40வது இல்லீகல் சாண்ட் மைனிங், மணல் மாஃபியா.
ஸோ இந்த மணல் மாஃபியா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சவுத் சைடில் முக்கியமாக இந்த தேனியிலேருந்து திருநெல்வேலி ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், இந்த பெல்ட் எல்லாமே வந்து மணல் மாஃபியா பெரிய லெவலில் விளையாடிட்டுருக்கு. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் அதை பற்றி பேசுறது கூட கொஞ்சம் தொண்டை கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும். நம்ம மணல் மாஃபியா ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில். அதிமுக காலத்திலும் நடந்தது, திமுக காலத்திலும் தொடர்கிறது. இதற்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கப்படவில்லை இன்று வரை. 40வது கேள்வி, தமிழகத்தை மட்டும் இல்லை இந்திய அரசையே அச்சுறுத்தும் ஒரு பாயிண்ட், இல்லீகல் சாண்ட் மைனிங். இந்த சாண்ட் மைனிங்னால் எவ்வளோ விபத்துகளை, எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் அடித்து தூக்கிடுறாங்க, எவ்வளோ பேரை வந்து அரைச்சி தள்ளிடுறாங்கன்றது யாருக்கும் தெரியல. இந்த விஷயத்தை வந்து அரசு இன்னும் கண்டும் காணாமல் இருப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 41வது, என்ஷூரிங் வீக்லி ஆஃப் ஃபார் சானிடரி ஒர்க்கர்ஸ் ஆஸ் ப்ராமிஸ். எஸ், வாரத்துக்கு ஒரு நாள் அந்த சானிடரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து லீவுன்ற விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணிங்க, அது வந்து கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது, ரெகுலரைசிங் தி ஜாப்ஸ் ஆஃப் ஆஷா அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். நம்ம முதலே சொன்னது தான், நம்ம அந்த செவிலியர்களுக்கு சொன்னது இல்லையா, ஸோ அதே விஷயம்தான். ஸோ அங்கன்வாடியும் ஆஷா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்து நிறைய பேர் டெம்பரரி பேசிஸ்னால் வந்து ஸ்டாஃபுங்களை வேலைக்கு எடுத்தாங்க. அதுவும் கொரோனா காலத்துலேயும் முன்னாடியும் சரி, நிறைய ஐடென்கே பீரியட்லேயும் நிறைய பேர் எடுத்து வச்சுருந்தாங்க, டிஎம்கே பீரியட்லேயும் இன்னும் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் இன்னி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. ஸோ அவங்களும் அவ்வப்போது வந்து போராட்டங்கள் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்போ ரெகுலரைஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. 43வது முக்கியமான விஷயம், டீச்சர்ஸோட ட்ரான்ஸ்ஃபர். இந்த டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா குறைஞ்சபட்சம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கேட்டகரி 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் மேக்ஸிமம், சில இன்ஸ்பெக்டர் 1 வருஷத்தில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஒரு ப்ரொசீஜராக ஆப்டாக நடந்துகிட்ருக்கு. டீச்சர்ஸ் ஆகட்டும், ஏனைய துறை ஆகட்டும், எல்லா ட்ரான்ஸ்ஃபரும் வந்து முறையாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பின்னாடி அமைச்சர்கள் பெரும்வாரியாக வந்து விளையாடிட்டுருக்காங்கன்றது ரொம்ப தெளிவாக ப்ரூஃப் வேணும் என்றால் தயவு செய்து 1-on-1 உட்கார, இதுக்கு மூவர்னருக்கும் சம்மந்தம் கிடையாது, அடியேன் தயாராக இருக்கிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தில் பெருமாறியான லஞ்ச லாவண்யம் விளையாடி கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவன், ஒரு டீச்சராக வேலை செய்கிறவன் தன்னோட சொந்த இடத்துக்கு கடைசி நேரத்தில் மாற்ற மட்டும்தான் ஃப்ரீயாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை தவிர்த்து வேறு ஏதாவது மாற்று இடம் வேணும் அப்படின்னா பெரிய அளவில் லஞ்சம் விளையாடுது. இதை ப்ரூஃப் வேணும் என்றால் தயவுசெய்து தனியாக வாருங்கள், பேசலாம். அந்த லெவலுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜராக ஓப்பனாக இல்லாமல் இருக்குன்றதை இவங்க வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்றதை 43வது பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 44வது, இம்ப்ளிமெண்டிங் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் திருப்புகழ் கமிட்டி ஆன் சென்னை ஃப்ளட்ஸ். எஸ், சென்னை ஃப்ளட் போதுமான அளவு பேசியாச்சு. ஸோ திரும்பி அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். 45வது, ஃபார்மிங் எ நியூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆஸ் ப்ராமிஸ்ட். இயர். ஆமாம், இப்போது புதுசாக ஒரு டெர்மினாலஜி, ஆர்கானிக் ஃபுட்டு, ஆர்கானிக் வெஜிடபிள், ஆர்கானிக் ஃப்ரூட்டு எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெர்மினாலஜி போடுங்க. எல்லாம் விவசாயம் தாங்க. விவசாயத்தில் ஆர்கானிக்னா என்ன சொல்ல வராங்கன்னா கெமிக்கல் கலப்படம் இல்லாத விவசாயம் அப்படின்றாங்க. ஸோ அப்போது நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் விவசாயம், நார்மல் விவசாயம், கெமிக்கல் போட்டு விவசாயம் பண்ணோம், இனிமேல் நாங்கள் கெமிக்கல் போடாமல் விவசாயம் செய்ய போகிறோம் அப்படின்னா, அப்போது இது வரைக்கும் சாப்பிட்டது மக்கள் வந்து கெட்டு போனதா, இனிமேல் சாப்பிட போகிறது உடம்புக்கு எதுவும் கெடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன் புதுசாக ஒரு டெர்மினாலஜி அவனோ ப்ரைவேட் கம்பெனிக்காரன், கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வந்து அவனுடைய இதுவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆர்கானிக் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது. இப்போ அரசாங்கமும் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கிற விஷயத்தை கொண்டு வரீங்க. வெரி குட். அதுக்கான ஸ்டேட்டஸாக 45வது பாயிண்ட்டாக கேட்டிருக்காங்க மாநில அரசு, தயவுசெய்து பாருங்கள். 46வது, க்ளோசிங் டவுன் ஆல்கஹால் டிஸ்டிலரிஸ் ஓன்டு பை டிஎம்கே மெம்பர்ஸ். 46வது பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து திருமதி கனிமொழி அவர்களுக்கு போய் சேரும் என்று தார்மீக பொறுப்பு எடுத்துக்கொள்வார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அவங்களுடைய ப்ரெஸ் மீட் 1-2 ப்ரெஸ் மீட் நான் பார்த்துருக்கேன். திமுக அமைச்சர்கள், திமுக சார்ந்த நபர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் கம்பெனி நடத்திட்டு இருந்தால் உடனடியாக ஆட்சிக்கு வந்தவுடன் மூடப்படும், 1 by 1 மூடப்படும்ன்ற வார்த்தையை திருமதி கனிமொழி சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அக்கா, உங்கள்கிட்ட ஒரு அன்பான கோரிக்கை அக்கா, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியை பற்றி, அதிமுக ஆட்சியை பற்றி அவ்வளோ திறந்தாழ்ந்து பேசுனீங்க, முக்கியமாக இந்த ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட விஷயம், மது சம்மந்தப்பட்ட விஷயத்தை. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி ஏன்க்கா பேச மாட்டேறீங்க? மனசு கஷ்டமாக இருக்குக்கா. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இளம் உதவி வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க, திமுக ஆட்சி வந்தோடனே அவங்க உதவிகள்லாம் என்ன காணாங்க, குறைஞ்சிட்டாங்களா? ஏனென்றால் 35,000 கோடி தான் வந்து மாதம் வருமானமாக இருந்தது, வருஷ வருமானமாக இருந்தது. இப்போ 44,000 45,000 கோடி கிட்ட வருதேக்கா. ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம், நீங்கள் அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்னா
அப்புறம் உங்கள் கணக்குப்படி பார்த்தா விதவைகளும் ஏறி தானக்கா இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்கக்கா. 47வது இன்க்ரீசிங் தி மெட்டர்னிட்டி ஹானரேரியம் to 24,000 as promised. எஸ், இந்த ப்ரெக்னென்சி காலத்தில் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. ஆஃபீஸ் அது ஒர்க் பண்ணுற அந்த பெண் ஊழியர்கள் எல்லாருக்கும். அது வந்து 24,000 வரைக்கும் ஏற்றி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொடுக்கப்பட்டதான் கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையில் அதை பற்றி நமக்கு டீட்டெயில் தெரியல. மேபி கொடுத்துருக்கலாம், இல்லை இனி வரும் காலத்தில் கொடுப்பாங்கன்ற நம்புகிறோம். 48வது ப்ரொவைடிங் கேன் சுகர் அண்ட் ஜக்ரி இன் பிடிஎஸ் ஸ்டோர்ஸ் as promised. ஆமாம், அதாவது ரேஷன் கடையில் வந்து நாட்டு சர்க்கரை இதெல்லாம் விற்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்றது என்னோடய பார்வை. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் பிஜேபி ரைஸ் பண்ண பாயிண்ட் 48 கொஞ்சம் ரீசெக் பண்ணோம். ரோலிங் அவுட் ஹைட்ரஜன் பஸ்ஸஸ் அண்டர் டிஎன்எஸ்டிசி as promised. எஸ், ஹைட்ரஜன் பஸ்ஸஸ் விஷயம் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க ஆளுங்கட்சி மேனிஃபெஸ்டோவில், நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் செயல்பாட்டில் இல்லை என்பது உண்மை. 50வது கிளாரிஃபைங் when we will get a chief minister would stop talking and stop performing. ஓகே, இது வந்து அது கட்சி சார்பான பாயிண்ட். அது 50வது பாயிண்ட். அந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக போகணும் அவசியம் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 50 பாயிண்டில் ஒரு 46லேருந்து 47 பாயிண்ட் விச் இஸ் லாஜிக். இவங்க பிஜேபி கேட்குறாங்க, அதுக்காக நாங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடை பிடிக்கிறோம் கிடையாது. மக்கள் தேவையான விஷயத்தை எந்த கட்சி கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக ஆளுங்கட்சியை கேட்போம். அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி. ஆனால் மக்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட்சிக்கு வரும் முன் வாக்குறுதியாக கொடுத்த விஷயத்தை செய்ய தவறினால் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் கேட்பது ஒரு பத்திரிகையாளரின் கடமை. அந்த கடமையை நாங்கள் எப்போதும் முறையாக செய்வோம் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.